வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து எனது உரையை தொடங்குகிறேன். முதலாவது உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய வாழ்நாட்களிலே ஒரு ரொம்ப முக்கியமான நாள் நேற்று வாக்குப்பதிவு. புரியுதுங்களா உங்களுக்கு? திருமண வாழ்க்கை தான் வாழ்க்கை, இல்லறம் அல்லது. அந்த இல்லத்துக்கு அரசி யாரு? பெண். இல்லத்து அரசன்னு சொல்லல திருவள்ளுவர் மனிதனை. பெண்ணை என்ன சொல்லியிருக்கிறாரு? வாழ்க்கை துணைய இல்லத்து அரசி, நம்மளை ஆளப்போகிறவள். அவளை தேர்ந்தெடுக்கும் போது எவ்வளவு கவனமா தேர்ந்தெடுத்தோம். பொதுவாக இல்லை, யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி கொடுத்தெல்லாம் பண்ணீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படித்தானே? அலசி ஆராய்ந்து. ஏன்னா இது 1000 காலத்து பயிர். வாழ்நாள் முழுக்க நான் இவளோட வாழப்போகிறேன். எவ்வளவு கவனமா நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். 5 ஆண்டு காலத்துக்கு நம்மளை ஆள போறவரை நேர்த்து நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம். நல்லா பார்த்து போட்டு போட்டீங்களா? மகிழ்ச்சி சொல்லுகிறார், ஆளத் தெரியாதவர் பெரும்பாலோர் வாழும் நாட்டில், வாழத் தெரியாதோர் பெரும்பாலோர் வாழும் நாட்டில் ஆளத் தெரியாதோரையே தேர்வு செய்வார்கள். கோழை, கயவர், கொலைஞர், தடியர், ஏழை, நோயுற்றோர் எங்குமே காட்சியாம். இப்படித்தான் இவ்வளவு நாள் இருந்தது. அப்ப நம்ம யாரை தேர்ந்தெடுத்துட்டோம்? ஆளத் தெரியாதவனை. ஏன்? நமக்கு வாழ தெரியவில்லை. இப்போ நம்மெல்லாம் வாழ தெரிந்தவர்கள். புரியுதில்ல? இங்கெல்லாம் அருள் செல்வர்கள். புரியுதில்ல? அப்படின்னா வாழ தெரிந்தவர்னு அர்த்தம். அவன் அவங்களுக்கு ஞான பழமெல்லாம் கொடுத்தோம். உங்களுக்கு அறிவு இருக்கு, அருள் செல்வருங்கிற பட்டத்தை கொடுத்தோம். அப்ப நீங்க சரியா பார்த்து தானே வாக்களித்திருப்பீங்க. மகரிஷி சொல்றார், யாருக்கு வாக்களிக்கணும்? உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர், இயற்கையை நேசிப்பவர், இயற்கைதான் கடவுள் என்ற கடவுள் கொள்கை, இயற்கையை கடவுளாக மதிப்பவர், அனைத்து உயிர்களுக்குமான ஒரு நல்லாட்சியை தரத்தக்கவர், அரசியல் அறிவு உள்ளவர், அனைத்து உயிர்களுக்குமான தேவைகளை நிறைவு செய்யும் சேவையே அரசியல். சர்வீஸ் டு ஹியூமனிட்டி இஸ் பாலிடிக்ஸ், இட் இஸ் நாட் சாக்கடை. இதை நான் பேசியிருக்கிறேன். கடந்த 5 ஆண்டு காலமாக என்னுடைய உரைகளிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மகரிஷி சொன்னார். அப்போ மகரிஷி சொன்னார், உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர்கள் ஆட்சி நிர்வாகத்துக்கு வரணும். அப்போ இங்க சொன்னாங்க, சாமி இந்த எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு மனவளக்கலை கொடுத்துடலாமா, ஆன்மீக கல்வி கொடுத்துடலாமா? அது ரொம்ப கஷ்டம். அதனால உயிரறிவை பெற்ற நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வாருங்கள். புரியுதா? இந்த தவம் முடிச்சுட்டு உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பாடினீங்களா, இல்ல சடப்பொருள் மாதிரி பாடினீங்களா? நிறைய பேர் அதை இன்னும் பாடணும். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரிழவே. அப்படின்னா இந்த பொறுப்புடைய தலைவர் யாரு? முக்கியமான தலைவர், மதத்துறை தலைவர், பொருள்துறை தலைவர், ஆட்சித்துறை தலைவர். அப்ப அந்த ஆட்சித்துறை தலைவரை தேர்ந்தெடுக்க போறீங்க, எவ்வளவு கவனமா இருக்கு மகிழ்ச்சி. அப்பதான் உலக சமாதானம். புரியுதா? அன்பு, மக்களை நேசிப்பவர், உயிர்ம நேயம்,
புரியுதா? இயற்கையை, மண்ணையும் காற்றையும் நெருப்பையும் நேசிப்பவன். மண்ணுக்கான அரசியல், நீருக்கான அரசியல், அது தெய்வம், அது கடவுள். இங்கதானே சொல்றோம். புரியுதா? ஆனா இவ்வளவு நாளும் நம்ம நாட்டை ஆண்டது யாருங்க? எனக்கு தெரிய காமராஜருக்கு பிறகு கடவுள் பற்றிய அறிவே இல்லாதவங்க. புரியுதா? இப்படித்தான் போட்டுக்கிட்டோம். அதனாலதான் நம்ம வாழ்க்கை இப்படி. அதனாலதான் நம்முடைய தலைவர் பத்மபூஷன் அருள்நிதி எஸ்கே ஐயா அவர்கள் கடந்த நிர்வாக குழு கூட்டத்தில், நானும் நிர்வாக குழு உறுப்பினர், இங்கே நடந்தது. அப்போ சொன்னாங்க, இந்த மாதம் தேர்தல் வருது, எல்லாரும் நல்லவருக்கு ஓட்டு போடுங்கள். யார் நல்லவர்? அன்பு, தனக்கும் பிறருக்கும் நல்லதை செய்பவன், உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய். அது யாரு? தன்னை அறிந்தவன். தீதும் நன்றும் பிறர் தரவான சொன்னார்ல. ஆனா எத்தனை பேர் இந்த கவனத்தோட நேற்று ஓட்டு போட்டீங்களோ தெரியாது. நான் இப்ப கேட்கல, கை தூக்க சொல்லல. ஒருவேளை ஓட்டு போடலைன்னா அடுத்த தேர்தலையாவது போட்டுருங்க. 100 விழுக்காடு ஓட்டு போடணும்னு நம்முடைய தலைவர், உங்களுக்கு தெரியுமில்ல, அவர் ஈரோடுல ஒரு முக்கிய பிரமுகர். அதனால ஈரோடு மாவட்ட ஆட்சியாளர் நம்ம தலைவரை வச்சுதான் ஒரு விளம்பரம்லாம் கொடுத்தார். 100 விழுக்காடு வாக்களிக்கணும் இல்ல. ஆனா இப்ப எனக்கு ரொம்ப, நானும் எத்தனையோ வருஷமா ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ 82 வயசு ஆச்சு. இந்த வருஷம்தான் இவ்வளவு பெர்சன்டேஜ். எனக்கு நேற்றுல இருந்து ஒரே மகிழ்ச்சி. ஆனாலும் 100 விழுக்காடு வரலையே. முந்தா நாள் தூத்துக்குடியில் ஒரு கல்யாணம், என்னுடைய சித்தி பேத்திக்கு தாலி கட்டுற வரைக்கும் நான் இருக்கல. காலையில் இங்கிருந்து புறப்பட்டு தூத்துக்குடிக்கு போய் மாலை இரவு அந்த மணமக்களை வாழ்த்திட்டு இரவு 10 மணிக்கு பேருந்து பிடிச்சி காலையில் 5 மணிக்கு வந்து சேர்ந்து 7:15 வாக்கு பதிவு பண்ணிட்டேன். ஏன்னா பயம் வேற, எவன் அடுத்தவன் போட்டு போயிட்டான். இது நடக்குது, நடந்திருக்கு, இப்போ நடந்திருக்குது. எத்தனையோ பேருக்கு போட்டு அடுத்தவன் போட்டு போயிட்டான். புரியுதா? இன்னும் எனக்கு கூட யோசனை, நாளைக்கு தேர்தலுக்கு மறுநாள் பிரம்ம ஞானம் வச்சிருக்குமே, ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு நேற்று கட்டி பார்த்தேன். விஷன் ஆஃபீஸ் ஓரளவு கொஞ்சம் வந்துருக்குது, பரவாயில்ல. இப்போ புரியுதா எவ்வளவு பெரிய பொறுப்பு? திருவள்ளுவர் சொல்றார், மன்னர் யார் சொல்ற? முறை செய்து காக்கும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். நம்மளை காப்பவன் கடவுள். அதுபோல தெய்வம் மருத்துவர்கள், மருத்துவர்களை நாம் தெய்வமே கூப்பிடுறோம். ஒரு பிரச்சனை வந்தா, உடலுக்கு பிரச்சனை வந்தா மருத்துவர்கிட்ட போறீங்க. வாழ்க்கையே பிரச்சனை வந்தா யார்கிட்ட? அரசுகிட்ட போறீங்க. அரசு தான் உங்களை காப்பாற்றும். பாலிடிக்ஸ் புரியுதா? இப்படி தெரியாம ஓட்டு போட்டு விட்டோமேன்னு யோசிக்கிறீங்க. இப்போ மாத்தி போட்டு விட்டோமே, அங்கதான் சொல்லிக்கிட்டு இருக்கமே. இப்ப ஏன் சொல்றேன்னா, இனியாவது போடுங்க, இனியாவது போடுங்க. இன்னும் மோசம் போகல, அடுத்தால வரும். 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் நல்லது, அப்படித்தான் நினைக்கிறேன். ஒருவேளை சரியான ஆட்சி அமையவில்லை என்றால் அந்த ஆட்சி நீடிக்க கூடாது என்பது என்னுடைய விருப்பம். சும்மா நம்ம வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அது என்ன வாழ்க்கை தேவை? உடல் நலம். புரியுதா? இந்த நாட்டு மக்களுடைய உடல் நலம், ஹெல்த், பொருள் வளம், நட்பு நலம், இந்த 3க்கும் பாதுகாப்பு அளிப்பதுதான் அரசு. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. கடந்த ஆட்சி காலத்தில் நம் நாட்டில் நோயாளிகளின் எண்ணிக்கை பெருகி இருக்கிறதா, குறைந்து இருக்கிறதா? யாருடைய பொறுப்பு? அரசாங்கம் செஞ்சிருக்குதா? வறுமை கோட்டுக்கு கீழே ஏழைகளின் எண்ணிக்கை, ஏழை செல்வந்தர்களுக்குள்ள இடைவெளி அகன்று கொண்டிருக்கிறதா, நெருங்கி கொண்டிருக்கிறதா? அகன்று கொண்டிருக்கிறது. இன்னும் இலவசத்துக்கு கையேந்துகிற நிலையில் மக்களை வைத்து விட்டோம்.
எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு நமக்கு. மகிழ்ச்சியாக, அதனால அவர் வாழ்ந்தாரு. அதனாலதான் வன்முறை, டெரரிசம். எதுக்கு போர் நடக்குது? உலகத்தையே ஆண்டு கொண்டிருப்பவர் அமெரிக்கா. இப்ப சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும், சைனாவும் பணக்கார நாடு ஆயிடுச்சு, செல்வந்தர், ரெண்டுக்கும் போட்டி. புரியுது? நடக்க இல்லையா? அதான் பலனாரும் ஒன்றிணைந்த பொருளாதாரம். பார் முழுதும் பொருள்துறையில் சமநிலைமை வரும் வரையில் நேர் நிற்கும் நீதி உள நலம் உலக அமைதி எனும் சொல் நான் அளவில் தான் நிற்கும் நலம் விளைக்கா வாழ்க்கையிலே. வேதாத்திரியம் இருக்கா? பொருள்துறை சமநிதி இங்க நம்ம நாட்டுக்குள்ள இருக்கா? Government is the machinery which can solve the social and economic problem. பொருளாதார சமத்துவம் சொல்லுகிறார்கள் ஆட்சியாளர். எல்லாருக்கும் எல்லாம், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கே இல்லாம இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும். இந்நாட்டில் பொது உடைமை என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்தவர்களே கோடி கோடியாக சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். ஓட்டு வாங்குறதுக்கு கோயம்புத்தூர்ல, கரூர்ல இருந்து டன்னு கணக்கில் வந்து இறங்கி இருக்குது. எங்களுக்கும் கொடுத்தாங்க 2500 ரூபா ஓட்டுக்கு. நானும் வாங்கினேன். ஆனா ஓட்டு அவங்களுக்கு போடலை. சொல்லுவாங்க ப்ரூவ் பண்ணுங்க. அதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியும். உன் மனசாட்சிக்கு தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? சரி, இங்க இருக்கிறதா இப்படி, அங்க ஒண்ணு இருக்குது டெல்லியில, அது எப்படி இருக்கு? அது பணக்காரங்களை தான் ஆட்சி தான் நடத்துது, செல்வந்தர்களுக்கானது. மத சார்பு என்ன இது? சமம். மதம் இருந்தாலே ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை, மதம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை. சமயம், இந்து மதம் கேடு செய்யும், இந்து சமயம் நலம் செய்யும். இந்திய சமயம் ஆல் ஆர் ஈக்குவல் சொல்லுகிறது. அதான் இன்னைக்கு பாடம் சொல்றோம். முதல் வகுப்புல சொன்ன சிவம், சுத்த வெளி, எல்லா மதமும் அதுதான் சொல்லுது. எல்லா மதமும் அதுதான் சொல்லுதுன்னா என் மதம் தான் உயர்வு பேசுவியா நீ? இஸ்லாம் அதானே சொல்லுது சிவம் உருவம் இல்லாதது, கிறிஸ்தவம் உருவம் இல்லாதது, சைவமும் வைணவமும் இந்திய சமயம் இந்து சமயம் அதுவும் உருவம் இல்லாததுன்னு சொல்லுகிறது. அப்புறம் என்ன நீங்க சண்டை போட்டு கிடக்குறீங்க இந்துத்துவம் என்று பேசிக்கொண்டு? யோசிக்கிறீங்க. அடுத்த தேர்தல் வரைக்கும் நான் இருப்பேன். என் நம்பரை குறிச்சு வச்சு பட்டனை அமுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள போறதுக்குள்ளால போன் பண்ணி கேட்டுட்டாவது போங்க. ஏன்னா உள்ள மொபைல் போன் கொண்டு போக கூடாது. நான் கூட நேற்று தெரியாம கையில கொண்டுட்டு போயிட்டேன். கேட்ல போன உடனே ஐயா, ஒரு காவல்துறை ஒரு அம்மா, ஐயா உள்ள கொண்டு போக கூடாது, ஒரு பவுச்சில் போட்டேன், பத்திரமா இருக்குமா? நான் இருக்கேன். நாங்க நம்பிதான் போறேன். நான் அவங்களை நம்பி போன வச்சுட்டு போக முடியல பொதுவா. அப்ப சொன்னாங்க கேமரா வச்சிருக்கிறோம். வச்சு என்னம்மா பண்றது? திருடிட்டு போன பிறகு தேடி பிடிக்கிறதுக்குள்ளே ஆயுள் முடிஞ்சு போயிடுமாம்மா. நேத்து அவ்வளவு தெளிவாக இருக்கிறேன். பிரம்ம ஞானி, புரியுதா? இதெல்லாம் பிரம்ம ஞானி ஆகிறது தான் வந்திருக்கிறீங்க. சப்ஜெக்ட் பிரம்ம ஞானத்துக்கு சம்பந்தம் இல்லாம பேசவில்லை. அல்ல புரியுது. அப்ப ஏழைகளுடைய இடைவெளி இப்படி ஆயிப்போச்சா? நான் கேட்கிறேன், குடிக்கிறதுக்கு தூய தண்ணி இருக்கா? சுத்தமான உணவு இருக்கா? சுவாசிக்க காற்று இருக்குதா? நம்ம பிள்ளைகள் படிப்பதற்கு கல்வி இலவசம். மகிழ்ச்சி சொல்றாரு, கல்வியும் மருத்துவமும் இலவசமாக கொடுக்க வேண்டும். முதியோர்களை அரசு பாதுகாக்க வேண்டும். எங்க அந்த திட்டம் வச்சிருக்கவங்கள பார்த்து ஓட்டு போட்டீங்களா? இப்பதான் யோசிக்கிறீங்க. தெரியாம போட்டுக்கிட்டேன். நான் கேட்கல உங்களை, நானும் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன். யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? நான் போட்டுக்கிட்டே இருந்தேன் வாட்ஸ்அப்ல 3 மாசமா. யாருக்கு உங்கள் வாக்கு, யாருக்கு உங்கள் எதாவது பார்த்துருப்பீங்க. ப்ளூடிக்கு வந்திருக்கோம். நான் கூட ஆமா ஐயா பார்த்துட்டாங்க, அம்மா பார்த்துட்டாங்க.
புரியுதா? அப்ப பொருள் பிரச்சனை தீர்மா? உறவு பிரச்சனை தீர்ந்திருக்குதா? நீதிமன்றங்களிலும் காவல் நிலையத்திலும் புகார் எண்ணிக்கை கூடி கொண்டிருக்கிறதா இல்லையா? குற்றையியல் குடும்பியல் குற்றையியல் உரிமையல் நீதிமன்றத்துக்கு மேலாக அதிக வழக்குகள் எங்க இருக்குது? குடும்ப நீதிமன்றம். அப்புறம் இங்க குடும்பத்துல அமைதி இருக்குதா? உறவு பிரச்சனை இருக்கா இல்லையா? அப்புறம் உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம், ஓங்கி வாழ்வோம். அதுதான் மெய்ஞானம், ஓங்கி வாழ்வோம். இப்ப புரியுதா? இந்த மெய்ப்பொருளை ஆன்ம அறிவு, ஆன்மீக அறிவு, மெய் ஞானம், பிரம்ம ஞானம், இதுக்கு தான் பிரம்ம ஞானம். இப்ப புரியுது? அந்த ஞானம் இருந்திருந்தால் நமக்கு உடல் நலம் காக்கும் அறிவும், பொருள் வளம், உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழும் அறிவும், நிறை செல்வந்தராக வாழும் அறிவும், உயர் புகழோடு வாழும் அறிவும், உலக இன்பங்களை துய்த்து போதும் என்ற மன நிறைவு பெறும் அறிவும் நமக்கு உள்ளுணர்வாக விளங்கிவிடும். இதான் உள்ளுணர்வு கல்வி விஷன். இணை இயக்குனர் இப்படி காமிக்கணும். சும்மா காமிச்ச பாரு, ஐ எம் ஃபிட் ஃபார் தட் போஸ்ட். இன்ட்யூஷனல் எஜுகேஷன். நூல்களை படித்தும் அறிஞர்களின் உரையை கேட்டும் நீங்கள் அறிவிலே முழுமை பெற முடியாது. பகவத்கீதையில் இருக்கு, அர்ஜுனா, ஞானம் துன்பம் இல்லாமல் வாழும் ஒரு வாழ்க்கை அறிவு, வாழ்க்கை தரம், அதுவே ஞானம். ஞானமே துன்பம் இல்லாத வாழ்வுக்கு, நீ துன்பம் இல்லாமல் வாழ்வுக்கு, நல வாழ்வுக்கு ஞானத்தை நீ மகான்களின் நூல்களை படித்தும் உரைகளை கேட்டும் பெற முடியாது. நீ என்னை அடைய வேண்டும். நான் உனக்கு சொல்வேன் எப்படி உன்னை அடைகிறது. அதுக்கு தான் தவம். தவம் செய்து நீ என்னை அடைய வேண்டும். இறைநிலை தவம். புரியுதா? பிரம்மஞான தவம். அதுக்குதான் துரியாதீத தவம் சொல்லி கொடுத்தமா இல்லையா? அந்த தவத்தை நீங்கள் தொடர்ந்து செய்திருந்தால் உங்களுக்கு விளங்கி இருக்கும். விளக்க ஞானம், தன்னிலை விளக்கம் பெற்றிருப்பீர்கள். என்ன விளங்கி கொண்டிருப்பீர்கள்? தெய்வம் சுத்த வெளி, அதுதான் ஆதி எனும் பரம்பொருள் மெய். எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடிய ஐம்பூதங்களாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் முறையாக கூடி உணர்தல் இயக்கமாகி தாவரமாகி புழுவாகி பூச்சியாகி ஊர்வனவாகி கால்நடையாகி மனிதனாக வாழ்கிறோம் என்ற ஒரு விளக்கம் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். இந்த கவி ஞாபகம் இருக்கா? ஆதி எனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராக வாழுகிறோம். இதுதான் தன்னிலை விளக்கம், செல்ஃப். நான் யார் என்பதை விளங்கிக் கொள்வது. புரியுதா? நான் யார்? ஹூ ஆம் ஐ? நான் யார்? நான் பிரம்மம், நான் கடவுள். இந்த விளக்கம் பெற்றவருக்குத்தான் அருள் செல்வர் என்ற பட்டம். நீ கூட போட்டிருக்கேன். யார் அருள் செல்வர், யார் பிரம்ம ஞானி, யார் அருள் நிதி. நான் அருள் நிதி. அருள்னி தான் போட்டிருக்கேன். முதுநிலை பேராசிரியர் நான் அருள் நிதி. அவன் என்னுடைய தகுதி. இது பொறுப்பு. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாம போயிடும். புரியுதா? அருள் தந்தை, ஹையஸ்ட் வேல்யூ. அருள் தந்தை நிலையில் இருப்பவன் அருள் நிதி. சொன்ன என் இடத்தில் இருப்பவர் நீ. நான் மெய்ப்பொருளை உணர்ந்தவன், இறைநிலையை அடைந்தவன், நான் இயற்கையோடு கலந்தவன், அறிவில் முழுமை பெற்றவன். என் நிலைக்கு யார் வந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் அருள்நிதி. புரியுத? இங்க கூட யாராவது அருள்நிதி இருப்பீங்க. நீங்க தான் நான் சொன்னதை வச்சு பார்க்கணும். சரிதானா? அருள்நிதிங்கிற பட்டத்துக்கு எனக்கு தகுதி தானா? நான் அருள்நிதியின் வெளியில சொல்லலாமா? நீங்க தான் முடிவு பண்ணணும். கேள்வி இருந்தா உணவு இடைவேளையில நான் இங்கதான் இருக்கிறேன். அமைதி திருநிலையத்தில் இருப்பேன், அல்லது இங்க எங்கேயாவது நடமாடிட்டு இருப்பேன்.
சாப்பிட போயிட்டு என்ன விடாதீங்க, சட்டையை பிடிச்சு கேளுங்க, சட்டையை பிடிச்சு கேள்வி கேளுங்க. பயமா இருக்கா? இப்ப புரிஞ்சுட்டீங்களா? இறைநிலை விளக்கம், தன்னிலை விளக்கம் எதுக்கு? அப்பதான் அங்கதான் முடிச்சுட்டோம். அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? அதை உறுதி செய்து கொள்வதற்கு. அதான் பிரம்ம ஞானம்னா என்னன்னா தெய்வ நிலையை தெளிவாக அறிவதற்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. தெய்வ நிலையை விளங்கி கொண்டவர் அருள் செல்வர். அதை அறியணும். அது ஓன்லி இன்ஃபர்மேஷன். புரியுதுல்ல? இதை பிராக்டிக்கலா அறியணும், உறுதிப்படுத்திக்கணும். ஆமா, சத்தியமா சுத்த வெளிதான் தெய்வம். இவ்வளவு நாள் மதங்கள் சொன்னதெல்லாம், மதங்கள் அருவம் என்று சொன்னது இதைத்தான் சொல்லி இருக்கிறது. உருவமாக சொல்லப்பட்டது சிந்திக்கும் வயதை அடையாத, சிந்திக்க இயலாத பக்தர்களுக்கு சொல்லப்பட்டது. அவ்வளவு 15 வயதுக்கு கீழ்பட்டவர்கள், தவம் செய்ய வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு சொல்லப்பட்டது உருவ கடவுள்கள். நான் தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறையில் பணியாற்றி பணி நிறைவு பெற்றவன். 4 ஆண்டுகள் உள்ளாட்சி தணிக்கை, அதன் பிறகு 30 ஆண்டுகள் அறநிலையத்துறை தணிக்கை. எனக்கு தெரியும், நல்லா தெளிவா வச்சிருக்கிறேன். 18 புராணங்கள், ஆரிய புராணங்கள். அதில் எனக்கு புராணங்கள் எழுதுன யாரு? தமிழன் அல்ல, ஆரியர்கள். 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியில் இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள், இந்தியாவுக்கு வந்தவர்கள், பாரதத்துக்கு வந்தவர்கள் தான் ஆரியர்கள். அதுக்கு முன்னால் இங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் இயற்கை தான் கடவுள்னு தெரியும். இயற்கை தான் கடவுளாக வணங்கினார்கள். சைவமும் வைணவமும் இயற்கையே கடவுள் என்று சொல்லுகிறது. நாம சிவாய, விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் கடவுள். அறிவு அரூபம் எழுச்சி பெற்றது. நாம சிவாய, 5 தலை நாகம் சிவன் கோயில்ல. அப்ப சைவ தத்துவம் என்ன? சிவ தத்துவம். கடவுள் இயற்கை தான் கடவுள். வைணவம் என்ன சொல்லுது? அதுவும் இதைத்தான் சொல்லுது. நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன், எனக்கு உருவம் இல்லை அர்ஜுனா. விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் அண்ட சராசரங்களும் அனைத்து ஜீவராசிகளும் நானே. வைணவமும் சைவமும் இயற்கை தானே கடவுள் என்று சொல்லுகிறது. இதுக்கு ஏதோ விளக்கம் கொடுக்க வந்தவங்க, பின்னாடி வந்தவங்க ஆரியர்கள். ஏதோ அந்த உருவம் இல்லாத சிவனுக்கு சிவபெருமான்னு ஒரு படத்தை போட்டு, மீசையை போட்டு, பாம்பெல்லாம் தலையில் அள்ளி போட்டு இமயமலையில கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. கூட ஒரு அம்மா, அப்புறம் அவங்க 2 பிள்ளைகள். புராணம் புரியுதா? சிவ புராணம், அப்புறம் சாக்த புராணம், சௌரம், வைணவ சமய மதங்கள். புரியுதா? 6 மதங்களை ஸ்தாபித்தவர்கள் ஆரியர்கள். நல்லா புரிஞ்சுங்க. முதல் சந்தேகம் இருந்தா என்ன கேட்கணும். ஏன்னா நீங்க எல்லாம் புத்தகத்தை படிச்செல்லாம் தெரியறதுக்குள்ள உங்க ஆயுள் முடிஞ்சு போயிடும். 6 சமயங்கள். இதெல்லாம் சைவம், வைணவம், சாக்தம், சாக்தன சக்தி வழிபாடு, பெண் தெய்வம், சௌரம் சூரியனை, கணபத்தியம் கணபதி, கௌமாரம் முருகன். இந்த 6க்கும் உருவத்தை கொடுத்து விட்டாங்க. அதுக்கு ஒரு கதையை எழுதிட்டாங்க. அதை நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இது யாருக்கு சொன்னது? தவம் பண்றவனுக்கு இல்ல. அந்த காலத்துல நிறைய பேருக்கு தவம் கிடைக்கல. பெண்கள் 50 வயசுக்கு மேலதான் தவமே பண்ண முடியும். ஆண்களையும் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறவங்க தான் தவம் பண்ண முடியும். ஆகையினால் தவம் செய்ய இயலாதவர்களுக்கும் சிந்திக்கும் வயதை அடையாத இளைஞர்களுக்கும் சொல்லப்பட்டதுதான் புராணங்கள். 18 புராணங்கள். அந்த புராணங்கள்ல உள்ள கடவுள்களை, அவதார கடவுள்கள் நமக்கு என்ன சொல்லியது என்றால், எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை. அம்மையும் அப்பனும் இறைவன். அப்ப எப்படி வாழணும்? நீ எல்லாரையும் சமமா நேசிக்கணும். எல்லாம் ஒரு தாய் மக்கள், சகோதரர்கள். இப்ப கூட நான் உங்களை சகோதர சகோதரிகள்னு தானே சொன்னேன். எந்த உணர்வுல சொன்னேன்? நம்ம எல்லாரும்
ஒரே சுத்த வெளியின் அப்பா அம்மா அவரோட பிள்ளைகள். அதை நினைச்சுதான் நான் சொன்னேன். விவேகானந்தரும் அப்படித்தான் சொல்லி இருப்பாரு. ஆனா அவங்க ஏதோ கை தட்டினாங்களாம். எப்படி கை தட்டினாங்களோ தெரியாது. நான் சொன்னேன், நீங்க ஒருத்தரும் கை தட்டல, ஏன்னா உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சே சொல்றாரு, அதான கை தட்டல. கவனிக்கலையா நான் சொன்னதை? எனக்கு தெரியும் உங்க அப்பா அம்மாவும் எங்க அப்பா அம்மாவும் ஒண்ணுதான். நாம எல்லாரும் ஒரே அப்பனுக்கும் ஒரு அம்மைக்கும் பிறந்த பிள்ளைகள். கேன் எனிபடி டினை? நான் என்னுடைய பெயர் சுப்பையான்னு இருந்ததை வேத சுப்பையான்னு மாத்திர போது இனிஷியல் எடுத்துட்டேன். எங்க அப்பா கேட்டார், என்னடா உங்க அப்பன் பேரை எடுத்துட்டாங்க? எங்க அப்பாவுக்கு பேரே கிடையாதுப்பாங்க. என்னல சொல்றேன்னு. நீங்களா எனக்கு அப்பா? உங்களுக்கு அப்பா யாருன்னு கேட்டேன். அந்த இறைவனுக்கு ஏறம்மா பேர், ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லான் என்று சொல்லுகிறார் மாணிக்க வாசகர். ஆகையினால் நான் இனிஷியலை எடுத்துட்டேன். அப்பதான் எங்க அப்பா சொன்னாரு, இதாண்டா அப்பனுக்கு பாடம் சொல்ல வந்த சுப்பையான்னாரு எங்க அப்பா. புரியுதா? என்ன மாதிரி நீங்க எல்லாரும் பேசணும். பேசுவீங்களா? உணர்ந்தா தான் பேச முடியும். சும்மா என்கிட்ட கேட்டுட்டு பேச முடியாது, படிச்சுட்டு பேச முடியாது. என் நிலையை உணர்வதற்கு, நீங்கள் உயர்வதற்கு நான் உதவ தயாராக இருக்கிறேன். அதுதான் இந்த மாதிரி புக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். நிறைய பேட்டு இருக்கு. கொஞ்சம் தருவேன் உங்களுக்கும். கொஞ்சம் தான் கொண்டு வந்திருக்கேன். புரியுதா? என்ன புரிஞ்சு போச்சு? எல்லாம் புரிஞ்சு போச்சு. அப்போ இந்த மதங்கள்லாம் எதுக்கு தோன்றியது புரியுது? தப்பா? ஆனா இந்த மதவாதிகள் அதை புரிஞ்சிக்காம மக்களை உயர்வு தாழ்வு. மதம் உயர்ந்தது, என் மதம் உயர்ந்தது, சைவம் உயர்ந்தது, வைணவம் உயர்ந்தது. சைவர்களுக்கு வைணவருக்கும் சண்டை. அதுல வைணவர்கள்ட்ட வடகலையா தெங்கலையா, அது ரெண்டுக்கு சண்டை. காஞ்சிபுரம் வரதராய பெருமாள் கோயிலுக்கு நாமம் போடுறது யூ போடணுமா ஒய் போடணுமாங்கிறது நீண்ட பல வருஷமா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்குது, வழக்கு. அப்பதான் ஒரு புத்திசாலி ஜட்ஜி வந்திருக்கிறான். ஆங்கிலேயர். அவனுக்கு ஆங்கிலேயர்கள் நல்ல புத்திசாலி ஆட்கள் உண்டு தெரியுமா, நல்ல மனிதர்கள் உண்டு. அவன் தான் கேட்டானே, என்னையா கேஸ் வழக்கு பல வருஷமா இழுக்குது? ஒன்றும் இல்லை ராஜா, இந்த மாதிரி யானைக்கு யூ போடுறதா ஒய் போடுறதாங்கிறது ஒரே பிரச்சனையா இருக்குது. இதோ வடகலை தெங்கலைன்னு சொல்றாங்க. என்ன பெரிய பிரச்சனை? வாங்க 6 மாசம் யூ போடு, 6 மாசம் ஒய் போட்டுக்க, தீர்ப்பு முடிஞ்சு போச்சு. அந்த துறையில வேலை பார்த்ததுனால எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாவட்டத்திலலாம் வேலை பார்த்துருக்கேன். திருவண்ணாமலை, வேலூர், ஒரு 4-5 மாவட்டம் தான் வேலை பார்த்துருக்கேன். 30 ஆண்டுகள் கோவை, நீலகிரி அண்ட் பழனி. பணி நிறைவு பெறும்போது கூட இங்கே தான் 2002 ரிட்டையர் ஆகிட்டேன். நான் பார்த்தா 2002 ரிட்டையர் ஆன மாதிரியா தெரியுது. 24 வருஷம் ஆச்சு ரிட்டையர் ஆகி. 58 + 24 82. அப்படி ஜம்மனி. மகரி சொன்னார், உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழலாம், 80க்கு மேலும் வாழலாம். வாழணும். ஒருத்தர் செத்து போயிட்டான், உடனே வயசு என்ன? 65. போக வேண்டிய வயசு தான். அடங்கு. அப்ப நீ அதை தாழ்ந்த பார்த்ததான் அர்த்தம். புரியுதா? உடல் நலத்தோட நீண்ட நாள் வாழணும். அதுக்கான அறிவு, அதை அரசாங்கம் செய்யணும். பாதுகாப்பு. புரியுதா? நிறைய செல்வந்தர் எல்லாருக்கும் தொழில் அறிவு, தொழில் வாய்ப்பு கொடுக்கணும். தேவைக்கு மேல சொத்து சேர்த்து வைக்கிறவன என்ன பண்ணணுங்க? அவங்ககிட்ட இருந்து வரியா வாங்கி மக்களுக்கு கொடுக்கணும். வாங்குறான், அவன் வச்சுக்கிறானே, அதான பிரச்சனை. இப்போ வளர்ந்த நாடுகள் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்க பிள்ளைகள்லாம் கூட சில நாடுகளில் இருப்பாங்க, யூரோப் கண்ட்ரிஸ், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ். அங்கெல்லாம் பொருள் கஷ்டமே கிடையாது, பொருளாதார குற்றமே கிடையாது. எஸ்பெஷலி இன் ஃபின்லாண்டு. என் மகன் அங்கதான் இருக்காரு, அவர் தான் சொல்லுவார், உண்மையிலே ஹாப்பியஸ்ட் கண்ட்ரிப்பா, நோ கிரைம்ஸ். பணக்காரனும் கிடையாது, ஏழையும் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு. புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி. 40% டாக்ஸ் வாங்குறாங்க. வாங்குறதில் இவன் கொடுத்துட்றான். என் பையன் சொன்ன, அவங்க எங்கிட்ட டாக்ஸ் வாங்குறது இல்லைப்பா, சம்பளத்திலே பிடிச்சிக்குவாங்க.
நாங்க எங்களும் கவலைப்படுறது இல்லை. எதுக்கு? ஒரு கஷ்டமும் இல்லையே, நாங்க தாராளமா கொடுக்குறோம். நம்ம நாட்டில் முடியாதா? ஆட்சியாளர் எவ்வளவு பொறுப்பான. உறவு பிரச்சனை, காவல்துறையா அடிச்சு கொள்ளுத. காக்க வேண்டியவன பார்த்தோம்ல லேட்டஸ்ட் எங்க ஊருக்கு பக்கத்துல சாத்தாங்குளத்துல. அதுக்கு முன்னாடி நிறைய நடக்குது. அதுக்கப்புறம் இன்னும் இப்ப கூட எங்கேயாவது நடந்தாலும் நடக்கும், யாரு கண்டது? புரியுதா? இங்க அமைதி இல்லை. உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, இது 3 பிரச்சனை இருந்தா எங்க அமைதி இருக்கும்? அதான் கோயிலுக்கு போறான் சாமி. எல்லாரும் ஹெல்த் ப்ராப்ளம், வெல்த் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், பீஸ் ப்ராப்ளம். எதுக்குடா கோயிலுக்கு வர? நோ பீஸ் ஆஃப் மைண்ட். புரியுதா? அமைதி, அமைதி, அமைதி. அதான் மதுரை சொன்னாரு, நீ கோயிலுக்கு போனா அமைதி கிடைக்கும். எந்த கோயிலுக்கு? அறிவு திருக்கோயில். ஏன்னா இங்க வந்தா என்ன கிடைக்கும்னா, அறிவு கோயிலுக்கு போனா என்ன கிடைக்கும்னா அறிவு கிடைக்கும். அறிவு அற்றம் காக்கும் கருவி அறிவுடையார் எல்லாம் உடையார். இப்ப புரியுதா? அது என்ன அறிவுன்னா, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதைத்தான் முதல் பாடத்துல சொன்னோம். அந்த மெய்ப்பொருளை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டோம். புரியுதா? இப்போ அது அறிவும் ஆற்றலும், சிவமும் சக்தியும், ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ், கிராவிடேஷனல் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். பாடம் முடிஞ்சு போச்சா? வேற சந்தேகம் வருதா இன்னும்? இப்போ வீட்டிலெல்லாம் வச்சிருக்கோமே சாமி படம், அதெல்லாம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா? அது பாட்டில் இருக்கட்டும், என்ன நினைவாக இருக்கட்டுமே. இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்க இது இந்த விவரம் தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கும்பிடுறதுக்காக வச்சுங்க. பூ வாங்கி போடுங்க, அலங்காரம் பண்ணுங்க, அவங்க செய்யட்டும், மெயின்டைன் பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கே தேவை. புரியுதா? அப்போ இதுக்கு முன்னால போனோம் கோயிலுக்கெல்லாம் போகலாமா? எதுக்கு போனோம்? தவம் பண்றதுக்கா? அறிவுத்தூர் கோயில் இல்லையா? என் வீட்டில் தவம் பண்ண முடியாதா? இல்லை, உறவுகளை பலப்படுத்துறதுக்கு. பங்காளி தான் குடும்ப கோயில், உறவுகள். அப்புறம் என்ஜாய் பண்றது, கூடி ஆடி பாடி நல்லா சாப்பிட்டு ஆடி பாடி, இதுக்கு தான் கோயில் திருவிழா. சுற்றுலா எங்க போறோம்? கோயிலுக்கு தான் போறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ கோயிலுக்கு எதுக்கு போகணும்? இன்ப சுற்றுலாவாக போகலாம், உறவினர்கள் நண்பர்களோடு கூடி மகிழ்வதற்கு போகலாம். கடவுளை வணங்குவதற்கோ வேண்டுவதற்கோ அறிவதற்கோ மதம் சார்ந்த கோயிலுக்கு போகணுமா? புரியுதா? இப்போ நான் கோவில் இருக்கிறேன், என்னுடைய உறவினர் ஒருத்தர் வராரு, மருதமலைக்கு வந்துட்டோம். எங்கள் வீடு வேற மருதமலைக்கு போகிற வழியில தான் இருக்கு. மாடியில் நின்று பார்த்தா கோயில் தெரியும். கொஞ்சம் மருதமலை வரைக்கும் போயிட்டு வருவோமா? வாங்க, நானே கார் ஓட்டிட்டு போறேன். அங்க போய் அவங்க சாமி கும்பிடுவாங்க. எனக்கு தெரியும் சுத்த வெளிதான் தெய்வம், அதுக்காக தான் இந்த சிலையை விட கருப்பா வச்சிருக்கிறோம். ஆனா அங்க இருக்கிற பூசாரி என்ன பண்ணாரு? அதை மூடிவிட்டார். பிரம்மத்தை மறைத்து விட்டார்கள் பிராமணர்கள். சந்தனத்தை போட்டு பூசி, மஞ்சளை போட்டு பூசி, புரியுதா புரியலையா? விபூதியை போட்டு பூசி, அதுவும் பார்த்தாது வெள்ளி கவசம், தங்க கவசம், ஆடையை போட்டு மூடிட்டாயா, முகத்தை கூட கவசம் போட்டு மூடிட்டான். அப்புறம் எங்க சாமியை கண்டா மோட்சம் கிட்டுமா? எங்க காண போறீங்க? யாரை காண? சாமியை காண. சாமியை கண்டா எத்தனை வருஷம் போயிட்டு இருக்கிறான். அது யாரு சாமின்னு கேட்டா ஐயப்பன் சொல்றான். ஐயப்பன் சுத்தவெளி கருப்பு. உன்னுடைய அறிவு எங்கும் இருக்கிறது, உனக்குள்ளும் இருக்குங்கிறத அந்த குருசாமி சொன்னாரா? இது ஆன்மீக மேம்பாடா? யோசிக்கிறீங்க இப்பதான். வேத சுப்பையா, வேதாத்திரி, புரிஞ்சுங்க. மகரிஷி கூட இப்படி பேச மாட்டார். ஆனால் சொன்னார் மகரிஷி, நீங்க என்னை விட சூப்பரா மக்களுக்கு உணர்த்திடுவீங்க. ஏன்னா எப்படி சாமி? என்ன? என் தோளில் மேல் ஏறி விட்டீர்கள், என்னை விட நீங்கள் உயர்ந்து விடுவீர்கள். சொன்னவது ஆசான் மருத்துவன் அவர்கள். உதாரணமாக இருக்கிறேன். ஐ மீன் எக்ஸாம்பிள். புரிஞ்சுட்டீங்களா? நேற்று வரை கூட தொண்டை கொஞ்சம் சரியில்லாம தான் இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் முக்காவாசி சரியா இருக்கு. இன்னும் இருக்கு. என்னுடைய பழைய குரல் கேட்டவங்களுக்கு தெரியும்.
இந்த மாதிரி குரல் கோடியில் ஒருத்தனு கூட இருக்காது. புரியுதா? புரிஞ்சு போச்சா புரியலையா? அப்போ முதல் வகுப்புல முடிஞ்சு போச்சா? 2வது வகுப்பு தான். அது ஒன்று இருப்பு, இன்னொன்று இயக்கம். அது சிவம், இது சக்தி. சக்தி 5 நிலைகளில் இருக்கிறது: விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம். புரியுதா? நாம சிவாய. இந்த 5 பூதங்களுடைய கூட்டு தான் நட்சத்திரங்களும் கோள்களும் அண்டங்கள். புரியுதா? இதுதான் பிரபஞ்சம். இப்பதான் பாடத்துக்கு வர்றானா? பாருங்க, சுத்த வெளி, கும்மிருட்டு. அது என்ன ஆகுது? அவருடைய தன்மைகள் என்ன? முதல் பாடத்துல சொன்னாங்க. வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். அதுக்கு 3 திறம் இருக்கிறது. தானாகவே மாற்றம் பெறும், எவல்யூஷன். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி 5 பூதங்களாகி அண்டங்களாகி அனைத்து உயிர்களாக ஆகும் திறம் இருக்கிறது. இட் இஸ் பொட்டன்சியல். தன்மாற்றம், எவல்யூஷன். தானே மாறும். இட்ஸ் நாட் கிரியேட்டிங். காட் இஸ் நாட் அ கிரியேட்டர், இட்ஸ் an evolution. வானாகி மாணிக்க வாசகர் சொல்றார், இறைவனை வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி. ஊனாகி உயிராகி உடலா. அதை நாளைக்கு சாயங்காலம் ஐயா தான் நடத்த போறாரு செந்தில். நான் வானாகி மண்ணாகி அண்டங்களாகி. அது என் பாடம் முடிஞ்சு போச்சு. இது வான் காந்தம். வான்னா விண். அது எப்படி காற்று, நெருப்பு, நீர், நிலம் எப்படி பிரிக்கிறோம்? அணுக்களின் கூட்டத்தில் அங்க ஒரு இயக்க விளைவு வருகிறது. விண்ணில் அழுத்தம், காற்றில் ஓசை, நெருப்பில் ஒளி, நீரில் சுவை, மண்ணில் வாசனை. இப்படி சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்னு சொல்றாரு வள்ளுவர். இந்த 5 விளைவுகளை கொடுக்கிற அணுக்களின் கூட்டத்தை தான் 5 பௌதீக பிரிவுகள். பிசிக்ஸ். நானும் பிசிக்ஸ் படித்தேன் பியூசியில. பிசிக்ஸ் டீல்ஸ் வித் சாலிட், வாட்டர், ஹீட், ஏர், எனர்ஜி. இப்போ நான் பாடம் நடத்தும்போது கொஞ்சம் ஆடி பாடி நடத்துறேன். ஏன் தெரியுமில்ல? நீங்க தூங்காம இருக்கணும். ஒரு பாடி லாங்குவேஜ் வேணும், இடையிடையே சிரிப்பு வேணும். சிரிப்பு இல்லாத சினிமா ஓடுமா? அது ஜனநாயகன் படமா இருந்தாலும் ஓடாது. இதான் டெக்னிக் பாடம் நடத்துறது. கரண்ட் அஃபேர்ஸ். பெஸ்ட் டீச்சர் நான் ஆசிரியர், சீனியர் ஞானாசிரியர், விருது பெற்றவர். எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க பாடம் நடத்தினா எல்லாருக்கும் புரியுது சாருங்க. புரியும். ஆனா சிலருக்கு மரம் மண்டை இருக்குது, தவம் கூட பண்ணல. சிலர் தவம் பண்ணாமலே புரியும். வாழை மட்டைக்கு முடியாது. கரித்துண்டா இருந்தா கொஞ்சம் ஊத வச்சு தவம் பண்ண வச்சு பத்த வச்சிருவேன். ஆனா நீங்க யாருமே வாழை மட்டை இல்லை. வாழை மட்டையா இருந்தா நீங்க மன்றத்துக்கே வந்திருக்க மாட்டீங்க தெரியுமா? இதுவரைக்கும் தொடர்ந்துருக்கவே மாட்டீங்க. சிலர் வரும்போதே கற்பூரமா வந்திருப்பீங்க. மன்றத்துக்கு வந்த அன்னைக்கே உங்களுக்கு தீட்சை கொடுத்த அன்னைக்கே சொல்லியிருப்பாங்க அறிவுதான் தெய்வம்னு. அன்னைக்கே உங்களுக்கு உறுதிப்பட்டிருக்கும். கற்பூரம், கரித்துண்டு, வாழை மட்டை. புரியுதா? என்னால வாழை மட்டையை எத்தனை தான் ஊதுனாலும் பத்த வைக்க முடியாது. கரித்துண்டை ஊதி பத்த வச்சிருவேன். அதான் மகரிஷி சொல்ற, வாழைத்தண்டை ஊதுனீங்கன்னா வாய் தான் வலிக்கும்னாரு மகரிஷி. அதுவும் பத்தாது, உனக்கு கேடுடா. வாழைத்தண்டைக்கு ஊதுறத விட்டுரு, கரித்துண்டை ஊது பத்திக்கும்னாரு. நீங்கெல்லாம் கரித்துண்டு தானே? ஒன்று கரித்துண்டு அல்லது கற்பூரம், 2ல் 1 தானே. அதனாலதான் கதவை அடைச்சி வச்சு சத்தம் இல்லாம பேசுறேன். புரிஞ்சுதா புரியலையா? உங்கள் அறிவு நிலையில் உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்குதா? அதான் இயல்பூக்கம், தேவைக்கேற்ற வடிவம், குணம். புரியுதா? விண்ணுக்கு ஒரு வடிவம், காற்றுக்கு ஒரு வடிவம், நெருப்பு, நீர், நிலம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்குது. காற்றுக்கு ஒவ்வொன்று, ஹைட்ரஜனுக்கு ஒரு குணம், நைட்ரஜனுக்கு ஒரு குணம், ஆக்சிஜனுக்கு ஒரு குணம் இருக்கா இல்லையா? பிசிக்ஸ்ல எரியிற நெருப்புல நைட்ரஜனை விட்டா அணைஞ்சு போகும், ஆக்சிஜனை விட்டா கொழுந்து விட்டு எரியும். புரியுதில்ல? நீருக்கு ஒரு தன்மை இருக்கிறது, 2 வாயு, ஹைட்ரஜன், H2O. நிலம் ஒவ்வொருக்கும், இரும்புக்கு ஒரு குணம், பொண்ணுக்கு ஒரு குணம், செம்புக்கு ஒரு குணம், வடிவம், குணம் இருக்கா இல்லையா? சுண்ணாம்புக்கு ஒரு குணம், சல்ஃபருக்கு ஒரு குணம்,
பிசிக்ஸில் படிக்கிறோமா இல்லையா? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டும் ஒன்று தான். பிசிக்கல் சயின்ஸ்னு பேர் அதுக்கு. நாங்கள் படித்தோம் பியூசியில் பிசிக்கல் சயின்ஸ். இப்போ ரெண்டா பிரிச்சுட்டாங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. இது தெரிஞ்சவனுக்கு அது தெரியல, அது தெரிஞ்சவனுக்கு இது தெரியல. படிப்பு ஒன்றும் இல்லாமல் போச்சு. புரியுதா? கண்ணுக்கு வைத்தியம் பண்றவருக்கு காதுக்கு வைத்தியம் பண்ண தெரியல. காது டாக்டர், கண்ணு டாக்டர், என்னடா படிப்பு? இயல்பூக்கம், தேவைக்கேற்ற மாற்றம், வடிவ மாற்றம். பெண்ணுக்கு ஒரு உருவ மாற்றம், உருவ அமைப்பு. ஆணுக்கு ஒரு உருவ மாற்றம். குழந்தை பேருக்கு தேவையான உருவ அமைப்பு. புரியுதா? உருவ மாற்றம். குணம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம். பெண்ணுக்கு இருக்கிற ஒரு குணம் தியாக உணர்வு, அன்பு, பொறுமை. புரியுதா? பிறருக்காக வாழுகிற ஒரு அன்பு ஒவ்வொரு பெண்ணிடம் இருக்கிறது. அதே மாதிரி விலங்குகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்கு. நாய்க்கு ஒரு குணம், பூனைக்கு ஒரு குணம் இருக்கா இல்லையா? வடிவம் இருக்கா இல்லையா? ஆனா மனிதனுக்கு எல்லா மனிதனும் ஒரே வடிவம் தான். மனிதனுக்கும் குணம் ஒரே குணம் தான். அது என்ன குணம் சொல்லுங்க? அன்பு. எல்லாருக்கும் பாருங்க, மனிதன் எல்லாருக்கும் கை இருக்கும், கால் இருக்கும். கொம்பு முளைச்ச மனுஷன் இருக்கானா? இருக்கானா? விலங்குகளுக்கு இருக்குல்ல, கொம்பு இருக்கும், கை கால்லாம் வெவ்வேறா இருக்கும், காலில் குழம்பு இருக்கும், வால் இருக்கும். நமக்கு இருக்கா? இப்போ புரியுதா? ஷேப் ஒரே மாதிரி. அப்போ குணம், மனித குணம்ங்கிறது என்ன? இதமான மனம், மன இதன் மனிதன். அது அன்பு. அன்புன்னா என்ன? யாருக்கும் துன்பம் தராமலும் துன்பம் போக்கியும் வாழும் பண்பு. விலங்குக்கு அந்த அன்பு இல்லை, அதனால் பறித்துண்டு வாழுகிறது. உழைத்துண்டு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பி வாழ்வது தமிழனுடைய மரபு. ஆனால் இந்த தமிழனை ஆள வந்தவர்கள் பறித்து உண்ணுகிறார்கள். திராவிடர்கள், ஆரிய திராவிடர்கள். எங்க இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விலங்குகள் பறித்துண்டு வாழ வந்திருக்கிறீர்கள், பிரபலம் பறித்து. இதெல்லாம் முதல்ல சொல்லாம போயிட்டீங்களே, ஓட்டா சரியா போட்டிருப்போமே. இன்னும் தப்பு இல்லை. கொதிக்குது எனக்கு. புரியுதுங்களா? சின்ன வயசுல இருந்து, நான் 18 வயசுல இருந்து சிந்திக்க தெரிஞ்சவன், கடவுளை தேடியவன். இதுவரையில் இந்த சமுதாயத்தை நினைச்சு மகிழ்ச்சி சொல்ற மாதிரி, இந்த சமுதாயம் அமைதியா வாழணுமே, மகிழ்ச்சியா வாழணுமே, துன்பம் இல்லாமல், அது என்னுடைய பங்கு என்ன? எல்லோரும் இன்புற்று வாழ நினைப்பது அல்லாமல் வேறொன்று அறியேன் பராமரமே. அது ஆன்மீகம். எல்லோரும் இன்புற்று வாழ நினைப்பது ஆன்மீகம். எல்லாரும் எல்லாமும் பெற்று வாழ நினைப்பது அரசியல். அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு அல்ல. அதனால் தான் மகரிஷி அவர்கள் ஆன்மீக அறிவை பெற்றவன் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். இங்கே சிலர் ஆன்மீகத்தில் அரசியல் பேசாதீங்க. என்னடா, ட்ரம்புக்கு ஆன்மீகம் இருந்தா இப்படி நடக்குமா? உலகத்தையே ஆட்டி படைக்கிறான். புரியுதா உங்களுக்கு? எல்லா உயிரும் தம் உயிர் போலே போற்றி மகிழ்ந்தாரே இயேசு பிரான். நீங்க கிறிஸ்டினா? இயேசு அப்படியா சொன்னாரு? எல்லா உயிரும் தம் உயிர் போலே போற்றி மகிழ்ந்தாரே. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப இதுக்கு ஒரு மாற்றம் வரணும். அதுக்கு தான் இந்த வகுப்பு. இயல்பூக்கம், கூறுதல் அறம். மனிதனுடைய செயலுக்கு ஏற்ற விளைவு வரும். அந்த விளைவை கொடுப்பதுதான் இயற்கை நீதி, தான் லா ஆஃப் நேச்சர். இதுதான் தலை விதி, காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. நீ கர்மாவை செய்கின்றாய், நான் பலனை கொடுக்கிறேன். கூறுதல் அறம், செயல் விளைவு நீதி, தீதும் நன்றும். இப்ப புரியுதா? இதுதான். அப்ப நம் செயலுக்கேற்ற விளைவை கொடுப்பது இயற்கை. தானே மாறுவது இயற்கை. வடிவம் குணத்தை கொடுப்பது இயற்கை. புரியுதா? இயற்கையே கடவுள். அண்டர்ஸ்டாண்டிங் தி நேச்சர் ஆஸ் காட் இஸ் யோகா. எனக்கு ஏதோ விமர்சனங்கள் உண்டு மிஸ்டர் மோடி மேல. ஆனா ஐக்கிய நாடு சபையில் போய் வாட் இஸ் யோகான்னு சொன்னாரு பாருங்க, அன்னைக்கு தம்ஸ் அப் கொடுத்தேன். குட். என்ன சொன்னாரு? அதுக்கப்புறம் தான் யோகா, இன்டர்நேஷனல் யோகா வந்தது. என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியாது. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன்.
Yoga is not the postures. It is the psychic practice to understand the nature fully, to discover the truth of oneness. நம்ம அனைவரும் ஒன்றுதான். ஆதி எனும் பரம்பொருள் மெய் பொருள் ஒன்றே ஐம்பூதங்களாகிய அண்டங்களாகிய அனைத்து உயிர்களாகவும் வாழுகிறது என்பதை விளங்கிக் கொள்வதுதான் யோகா. அது இதில் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன், இதில் எழுதியிருக்கு. ஆனால் மிஸ்டர் மோடின்னு போடலை, ஏன்னா சொன்னது அவரல்ல, அறிஞர் நம்ம நாட்டில் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், மகான்கள், அவங்க சொன்னதைத்தான் அவர் சொன்னார். அதையாவது சொன்னார் இல்ல, அதற்காக அவரை மதிக்கிறேன். புரியுதா இப்ப உங்களுக்கு? இப்ப புரிஞ்சிச்சுல்ல? அப்ப இதுதான் என்ன ஆகுதுங்க, இதுதான் காலையில முதல் பாடம் மேல உள்ளது. ரெண்டாவது பாடம் என்னதுங்க? பிரபஞ்ச தன்மாற்றம் தானே மாறுகிறது, அதுக்கேற்ற வடிவம், குணம், செயல் விளைவு நீதி. இந்த செயல் விளைவு நீதி தான் இன்னும் ஐயா தொடர போறாரு. இப்ப பாருங்க எப்படி வந்ததுன்னா, இறைவழி தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், செல்ஃப் கம்ப்ரெசிவ் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ். ஐம் ரைட்? அது பேர் ஆற்றல், தன்னை குவரிங் அதிர்ந்து கொண்டு இருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு நாசா விஞ்ஞானிகள் தி ஹோல் யூனிவர்ஸ் இஸ் பேக்டு வித் மேக்னெட்டிசம், மேக்னெட்டிசம் இஸ் தி சீஃப் ஃபேக்டர் கவர்னிங் ஆல் தி ஈவெண்ட்ஸ் இன் திஸ் யூனிவர்ஸ். புரியுதா? இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு காந்த சக்தி நிரந்தரமாக இருக்கிறது. அதனுடைய இயக்கமும் அதனுடைய விளைவுகள் தான் பிரபஞ்ச நிகழ்ச்சிகள் அனைத்தும். தி ஹோல் யூனிவர்ஸ் இஸ் பேக்டு வித் மேக்னெட்டிசம். அதுதான் காந்தம்னு சொல்ல. காந்தம், காந்தம் தான் கடவுள். அந்த காந்தம் தான் 6 விளைவை கொடுக்கிறது. அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை, மனம். அதான் 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று அருணகிரி பாடினார். அதான் கந்தனுடைய 6 முகம். அப்படி ஒரு குழந்தை இல்லை, பிறக்கல்ல. கார்த்திகை பெண்கள் வளர்க்கல்ல. பார்வதி வந்து கட்டி பிடிச்ச உடனே 6 குழந்தைய ஒரே குழந்தைய ஆகல, தலை மட்டும் 6 நிக்கல. இது ஒரு தத்துவத்தை சொல்ல வந்த புராணம், உண்மையை சொல்ல வந்த ஒரு கதை. புரியுதா? அதனால அவனுக்கு பேரு காந்தன்னு பேரு. கந்தன், கந்த கடவுள். இந்த காந்தன் தான் கடவுள் என்று உலகுக்கு சொன்னவன் தமிழன். புரியுதா? தமிழர் சமயம், சைவ சமயம், சைவமும் வைணவமும் தமிழர் சமயம். அதனால யோக கலை எங்கே பிறந்தது? தமிழருடைய கலை. அறிவிலே உயர்ந்தவன், உலகுக்கு அறிவை கடன் கொடுத்தவன் தமிழன். புரியுதா? அந்த தமிழ் கடவுள் காந்தம். புரியுதா? இப்போவே அது புரியுதா? புரியலையா? இன்னும் புரியலன்னா போன் நம்பர் இருக்கு, பயப்படாதீங்க. பேசும்போது நான் ஏதாவது சத்தம் போட்டுருவோன்னு அதெல்லாம் போட மாட்டேன், திட்டிகிட்ட தான் பேசுவேன். இதான் பாருங்க. அப்ப என்ன பண்ணுது? நொறுங்குகிறது. தன்னை இருக்கினால் என்ன ஆகும்? நொறுங்கிடும். புரியுதா? லட்டு தன்னை தானே இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இருக்குன்னா என்ன ஆயிரும்? நொறுங்கி போயிடும். நொறுங்கி போட்டா லட்டு என்னவாயிரும்? பூந்தி ஆயிடும். ஏன்? பூந்தியால் ஆனது லட்டு. இதுவா புரியல? லட்டு மாதிரி புரியுது தத்துவம். இப்போ இதனால் என்னவோ கோயில்ல லட்டு கொடுக்குறாங்க. விநாயகர்ல பல விநாயகர் இருக்கு. அதுல ஒரு விநாயகர் கையில லட்டு வச்சிருப்பார். வலம்புரி விநாயகர், விநாயகர். நான் கோயிலுக்கு போறேன்னா அங்க இருக்கிற அந்த கோயில்ல பூஜை எல்லாம் பண்றாங்கல்ல ஆச்சாரியார்கள், அவங்ககிட்ட கேட்பேன். அதுல ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு சிலது அறிவுக்கு பொருத்தமா இருக்கும், ஒரு சிலது அறிவுக்கு பொருத்தமா இருக்காது. சரி, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சது சொல்றாங்க. நாம சுயமா சிந்திப்போம். மாதிரி சொன்னார்ல, அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று எதையும் அப்படியே நம்பாதே. ஏன் எதற்கு என்று கேள். கூட சொன்னா வலம்புரி விநாயகர் ஒருத்தர் வலது பக்கம் வருது தும்பிக்கை, ஒரு இடது பக்கம் வருது. அதுக்கு ஏதோ ஒரு கதை சொன்னாங்க. நான் சுயமா சிந்திச்சேன். அந்த கல் வடிவம் வந்து வலது பக்கம் பண்ற மாதிரி கல் அமைஞ்சிருக்கும். அதனால வலது பக்கம் போட்டா இன்னொரு இடது பக்கம் ஆயிட்டா. இதாங்க உண்மைன்னு எனக்கு அறிவிக்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? இது மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கோயில் விஷயங்கள், பூஜை நமஸ்காரங்கள், அது இதெல்லாம் கவலையே படாதீங்க, குழப்பாதீங்க மண்டையை போட்டு. உடனே என்ன பண்ணணும்? என் நம்பருக்கு ஃபோன் பண்ணிடும்.
அப்போ இதுதான் ஃபார்மேட்டிவ் டஸ்ட். அப்பளம் நொறுங்கினா அதுக்கு பேர் என்னங்க? அப்பள துகள். லட்டு நொறுங்கினா பூந்தின்னு வச்சுக்குவோம். எலும்பு கண்ணாடி நொறுங்கினா, அப்போ இறைநிலை நொறுங்கினா அதான் இறை துகள். முடிஞ்சு சுத்த வெளி. அது காந்தம். ஏன் காந்தம்னு சொல்றோம்? அது சுழலுது. சுழண்டால் அங்க 2 ஃபோர்ஸ் இருக்கும், மைய நோக்கு மைய விலக்கு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். சிவம் சக்தி. புரியுதா? சிவமும் சக்தியும் சேர்ந்தால் காந்தம். காந்தம் சிவம் சக்தியாம், கருத்தில் அர்த்தநாரியாம். இதான் சேவேஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் திருவண்ணாமலையில இத தத்துவத்தை சொல்றாங்க. பரணி தீபத்துல அருணாச்சலேஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு விளக்கு கொண்டு வருவாங்க. அந்த நந்திக்கு முன்னாடி ஒரு மூங்கில் கூடையில் 5 விளக்கு இருக்கும். 5 ஏற்றுவாங்க. 1 5ஆக ஆனது. வானாகி மண்ணாகி விண்ணாகி காத்தாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி. அப்புறம் ஒவ்வொரு சன்னதியிலையும் விளக்கேற்றுவாங்க. அதுதான் அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள். புரியுதா? அவை இணைந்து பேதித்து அண்ட கொடிகளா. இதுதான் பாடம். நான் திருவண்ணாமலையில் வேலை பார்த்துருக்கிறேன், வேலூர் மாவட்டத்தில். இப்போ மாதம் 2 நாள் 3 நாள் அங்கே போவேன் கணக்கு பார்க்கறதுக்கு. அப்போ இதெல்லாம் பார்ப்பேன். இங்கே அங்கே பேசுகிற தத்துவம்லாம் கேட்பேன். அந்த அர்ச்சகரை கூப்பிட்டு வச்சு ஓய்வு நேரத்தில், ஏன்னா நான் வேதம்லாம் படிக்கலை, நான் சாஸ்திரம் படிக்கலை, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அவங்களோட கலந்து பேசி 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 அவங்க சிலது சொல்றது அறிவுக்கு பொருத்தமாக இருக்காது. அப்புறம் நான் வேற ஒன்று சொல்லுவேன். 2 பேரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். அப்படி பெற்ற முடிவுகள். புரியுதுங்களா? தீபம் ஏன் வைக்கிறீங்க? ஏன் 5 விளக்கு வைக்கிறீங்க? அர்த்தநாரீஸ்வரரை கொண்டு வந்து ஏன் குலுக்குறீங்க? அப்ப 5 விளக்கும் ஒரே விளக்காயிடுது. எப்போ? காந்தம் அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனை மனம் என்ற விளைவை 5 விளைவை 5 அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனை 5 விளைவை கொடுத்து மீண்டும் சுத்த விலையை அடைந்து விடுகிறது. ஏகன் அநேகன் ஆகி அநேகன் ஏகன் ஆனான். அதான் பஞ்சமூர்த்திகள். சிவன், பார்வதி, விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர். புரியுதா? 5 மூர்த்தி. அதுக்கு முன்னால்தான் பிரகாரத்தில் பெரிய வானசெட்டி இருக்கும். அர்த்தநாரீஸ்வரர் கொண்டு குலுக்குவாங்க. இப்படி ஆடிக்கிட்டே வரும். எல்லாரும் அரகரா அரகராம்பா. அது என்னைக்கு இதுக்கு போடுறானே தெரியாது. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்? நான் இனிமேல் பாவம் பண்ண மாட்டேன்னு அர்த்தம். கன்னத்தில் போட்டுக்கானே, இது வரைக்கும் நான் வாழ்ந்த மாதிரி இனி வாழ மாட்டேன், கடவுளே என்னை காப்பாத்து. இப்போ கன்னத்தில் போட்டுக்கிறது எதுக்கு? நாம குழந்தைகளை சொல்லுவோம் இல்லை, தப்பு பண்ண கன்னத்தில் போட்டுக்க, தோப்பு கண்ணம் போடு. அப்போ கோயிலுக்கு போனால் எதுக்கு தோப்பு கண்ணம் போடணும்? ஏன் கன்னத்தில் போடணும்? இது கூட புரியும். அர்த்தமுள்ள இந்து மதம், இந்து சமயம், இந்து மதம் அல்ல. நான் மதம் சொல்ல மாட்டேன். நான் பணியாற்றியது இந்து மத அறநிலையத்துறை அல்ல, இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை. அதனால இப்ப சொல்றாரு, நான் இந்து சமயம்னு மாத்துவேன். புரியுதா? இந்திய சமயம், தமிழர் சமயம் என்று மாத்துவேன் இந்த துறையை. புரியுதா? இந்த தமிழர் சமயம் இது நல்லா புரிஞ்சுச்சா? புரியலையா? இதெல்லாம் நாம ஒத்துழைக்கலன்னா முடியாது. அதுதான் தத்துவம். அப்ப ஃபார்மேட்டிவ் டஸ்ட் அதுதான் தூடி அதை சூழ்ந்து அழுத்தி உருண்டை ஆக்கிடுது. அதான் விண். பாருங்க, விண் தான் விண். அணுக்களின் கூட்டம். ஆகாஷ், ஆகாசனா வடமொழி, ஆகாயம். விண் தூய தமிழ் என்னது? வான். அதான் வான்வெளி, வானூர்தி. புரியுதா? வானம், வானம்னா அங்க ஒரு திரைச்சீல் எல்லாம் கிடையாது. எனர்ஜி ஃபீல்டு, ஓன்லி பியூர் எலக்ட்ரான், நோ புரோட்டான். புரோட்டான் வந்தா புரோட்டானை எலக்ட்ரான் சுத்திரும். தட் பிகம்ஸ் ஹைட்ரஜன். 2 எலக்ட்ரான்ஸ் வரும். அது காற்று, வாயு மண்டலம், காற்று மண்டலம். அதுக்கு மேல விண்வெளி. புரியுதா? இப்ப பாருங்க, இது ஒரு உருண்டையா இருக்குது, லட்டு மாதிரி சுத்துதுன்னு வச்சுக்கங்களேன். குறுக்கு வெட்டு தோற்றம். உள்ள என்ன இருக்குது? சின்ன சின்ன துகள் இருக்குல்ல, இதுதான் டஸ்ட் பார்ட்டிகல், காந்த துகள். அதான் பூந்தி. இது லட்டு. இன்னும் புரியலையா? அடுத்தால பாருங்க. சுத்துதா? பெரிய உருண்டை லட்டு,
உள்ளுக்குள்ள சின்ன சின்ன உருண்டை உந்தி. இதான் விண்ணு, இதான் எலக்ட்ரான். எலக்ட்ரானை கண்ணால பார்க்கல, இப்ப நல்லா பார்த்து. இதைத்தான் ஜெனீவாவில் உடைச்சாங்க பீட்டர் ஹிக்ஸ் தலைமையில். அப்ப நான் துபாயில் வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அந்த சமயத்தில் எனக்கு அங்கிருந்து என்னுடைய நண்பர்கள் ஜெனீவாவிலிருந்து செய்தி அனுப்பிட்டே இருப்பான், என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன விஞ்ஞானிகள் டச் வித் தம். இதான் துகள்கள். நல்லா புரிஞ்சுதுங்களா? அப்ப என்ன ஆகும், சுத்தி சுத்தி வந்து ஒன்னோட ஒண்ணு சுத்தும், நெருங்கும், பக்கத்துல வரும். பாருங்க, அப்படியே சுத்தி பக்கத்துல வரும், தள்ளிடும். ஏன் ஒட்ட முடியாது? ஏன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு. சூரியன் சுத்துது, புதனும் சுத்துது, நெருங்கும். ஆனா ஒரு நிலவுக்கு மேல போக முடியாது. சந்திரன் ஒரு உலவுக்கு மேல பூமியோட நெருங்கி வர முடியாது. அப்ப ரெண்டு விண் நெருங்கி வரும், ஒன்னோட ஒண்ணு ஒட்ட முடியாது. அப்ப கூடும், பிரியும். புரியுதா? அப்படி வருது பக்கத்துல. இப்படி கூடிதான் ஒரு எலக்ட்ரான ஒரு புரோட்டான், புரோட்டானை எலக்ட்ரான் சுத்துது. அப்ப எது புரோட்டான்? மெதுவா சுத்துறது புரோட்டான், வேகமா சுத்துறது எலக்ட்ரான். இப்போ ஒரு எலக்ட்ரான ஒரு புரோட்டான் சுத்தினா அதுக்கு பேரு ஹைட்ரஜன், ஏர். 7 எலக்ட்ரான 7 புரோட்டான் சுத்தினா நைட்ரஜன். இதுதான் வாயு, ஆகாயம். முதல்ல விண்வெளி, அடுத்தது காற்று. இப்படித்தானே இருக்குது பூமியில. விண்வெளி, காற்று மண்டலம். காற்று மண்டலம் என்ன இருக்குது? நைட்ரஜன் டு ஹைட்ரஜன். அப்ப அதுக்கு கீழே அது நெருங்கிடுது இல்லை, ஆக்சிஜன். அங்கதான் சூடு. சூரியன்ல இருந்து வரக்கூடிய காந்த அலை அந்த காற்று மண்டலத்தில் வரும்போது வெளிச்சம் இருக்காது, ஒளி இருக்காது. வெப்ப மண்டலத்துக்கு வரும்போது வெளிச்சம் வந்துடும். இங்கதான் வெளிச்சம் இருக்கு. மேல போக போக இருள் தானே இருக்கு. அஸ்ட்ரோனட்ஸ் போறாங்கல்ல விண்வெளி ஆராய்ச்சியில, மேல போய் என்ன சொன்னாங்க? ராகேஷ் சர்மா தான் முதல்ல போனவர் இந்தியாவில். அப்ப நம்முடைய அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கிறார். நான் இதெல்லாம் வாட்ச் பண்ணுவேன், நியூஸ் டெய்லி பார்ப்போம். சும்மா மொபைலை வச்சுக்கிட்டு கேம்ஸ் விளையாடுறது இல்லை, ரீல்ஸ் பார்க்கறது இல்லை. இது நிறைய அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குது. பார்க்கணும், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்ப அவர் அங்கிருந்து பேசுறாரு, ஸ்பேஸ்ல இருந்து. ஒரே இருட்டாக இருக்கிறது, கம்ப்ளீட் டார்க்னஸ். சூரியன் வெகு தூரத்தில் ஒரு எலக்ட்ரிக்கல் பல்பு மாதிரி தெரியுதுன்னு சொன்னார் ராகேஷ் சர்மா. அவர் இருட்டில் இருக்கிறாரு. சூரியன் பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது? சின்ன பல்பு, ரொம்ப தூரத்துல. நம்ம இரவு நேரம் சாலையில் எங்கேயாவது போறப்போ, எங்கேயாவது தோட்டத்துல எங்கேயோ ஒரு பம்ப் செட் ரூம் இருக்கும், ஒரு பல்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது மாதிரி. புரியுதா? ஆனா அங்க வெளிச்சம் இருக்கு, இங்க வெளிச்சம் இருக்காது. புரியுதா? இதுபோல் வாயு காற்று மண்டலம். வாயுங்கிற வடமொழி, காற்று என்பது தமிழ், நெருப்பு என்பது தமிழ், அக்னி என்பது வடமொழி. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் நீர். அதுல தண்ணீர், வெந்நீர். சுடு தண்ணீர் அல்ல, சுடு நீர். வெந்நீர், வெந்த நீர், சூடான. தண்ணீர், குளிர்ச்சி. நீர் பொதுவான பெயர். புரியுது? நீர்ல என்ன இருக்குது? ஹைட்ரஜனும் H2O. இப்படித்தான் மாறி இருக்கு. அப்புறம் என்ன ஆகுது? திணிவு பெறுது இங்க பூமியில். ஏன்னா பூமி சுழலுது. சுழலும் போது கனத்த பொருள் எங்க வரும்? கீழே வரும். அதானே? ஒரு குண்டாவில் தண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் உலோகத்துண்டு, ஒரு 5-6 கல், ஒரு கைப்பிடி மணல் போட்டு சுத்தி விடுங்க. அந்த உலோகத்துண்டுலாம் எங்க போய் நிற்கும்? நடு, மத்தி, சென்டர். நடு வேற, மத்தி வேற, சென்டர் வேறையா? ஒண்ணுதான். புரியலையா? அதை சுத்தி என்ன இருக்கும்? கல்லு. அதை சுத்தி என்ன இருக்கும்? மண்ணு. இதுதான் ஸ்பெசிபிக் கிராவிட்டி. சயின்ஸ்ல படிக்கிறோம். பூமி சுத்துது. ரேர் எலிமெண்ட்ஸ், கிராவிட்டி ரொம்ப பலு, அதிக எடை உள்ள பொருள் எங்க இருக்கும்? சென்டர் பாயிண்ட்ல. அதான் அங்க நெருக்கம் அதிகமாகி நெருப்பு உண்டாகுது பூமியில, சென்டர் பாயிண்ட். பாதரசம் பொன்னை விட வெயிட் கூடு, எடை கூடு.
அதை விட பொண்ணு. அப்போ பொண்ணு எங்க இருக்கும்? மேலேயா இருக்கும்? அடியில் தான். பிரளயம் ஏற்பட்டதுனால சில இடங்கள்ல மேல வந்து நிக்குது பொண்ணு. வெள்ளி, செம்பு, இரும்பு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கு. புரியுதா? புரியல? பூமி அப்படித்தான் இருக்கு. அப்ப நிலத்துல கூட இங்க வலுவான அடர்த்தியான பொருள் எங்க இருக்கும்? பூமி நடு மையத்துல. அப்ப அங்க அதான் எரிமலையா வெடிக்குது. எரிமலையா அடிச்சு போடும் போது அங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன ஆகும்? தூக்கி வீசும். அப்ப எப்படி எரிமலை வருது? இந்த நிலம் பகுதி இருக்கு பாருங்க, இது இந்த பூமியை சொல்லல நான். நாடி பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால முதல்ல ஒரு நிலப்பகுதி தோன்றிச்சு. விண்கூட்டம், வாயுக்கோள், நெபுலா, வாயுக்கோளம், அப்புறம் நீர்க்கோளம், அப்புறம் நிலக்கோளம். அந்த நிலக்கோளத்துல மையப்பகுதியில நெருக்கம் அதிகமாகி சூடு உண்டாகுது. அப்ப அந்த சூடு என்ன ஆகும்? அந்த நிலமாக இருந்த மண்ணாக இருந்த அந்த கோளமே எரிஞ்சிடும், நெருப்பா எரியும். அதுதான் சூரியன். புரியுதா? இப்போ சூரியன் நெருப்பு கோளம் எல்லாம் எரியுது. அப்ப அங்கிருந்து தூக்கி வீசுமா சேதா? தூக்கி வீசப்பட்ட மூலகங்கள் 3 கோடி மைல்களுக்கு அப்பால குளிர்ச்சி அடைந்து மெர்க்குரி தான் பாதரசம். இங்க பாதரசம் அதிகமா இருக்குதான், மெர்க்குரி, புதன். அப்ப 6 கோடி மைல்ல எது குளிர்ச்சி அடைஞ்சது? வெள்ளி, சில்வர். இப்போ கொலுசெல்லாம் போடுறோமே, அந்த சில்வர் அங்க இருக்கு நிறைய. அதான் வெள்ளி, வீனஸ். அதுக்கு மேல என்ன இருக்குதுங்க? எர்த்து, இந்த நில உலகம். அதுல எல்லாமே இருக்கு, எல்லா உலகங்களும் இருக்கு, எல்லா ரசாயனங்களும் இருக்கு, நீர் இருக்கு. இங்கெல்லாம் நீர் கிடையாது. பனிக்கட்டி இருக்கலாம் இதுக்கு பின்னாடி. வீனஸ்ல வெள்ளியில போய் பார்க்க முடியாது, செவ்வாயில தான் இருக்கு. அங்கெல்லாம் சூடு. புதன்ல சூடு தான் அதிகமா இருக்கும். சுக்கிரன்ல அதை விட சூடு. காலையில பாக்குறீங்களே சுக்கிரன், விடிவெள்ளி தான் சுக்கிரன். அடுத்தது நில உலகம். அதுக்கு அடுத்ததான் செவ்வாய், மார்ஸ். அங்கதான் பனிக்கட்டிலாம் இருக்கு. பூமியில இருந்து 29 லட்சம் மைலுக்கு மேல என்ன இருக்குது? மூன், நிலவு. அது எங்க இருந்து போச்சு? பூமியில இருந்து போச்சு. அதனால சூரியன் பெத்த புள்ள பூமி, பூமி பெத்த புள்ள நிலவு. அது தாத்தா, இது அப்பா, அது பேரன், அது பாட்டி, இது அம்மா, இது பேத்தி. இது சுத்திக்கிட்டு வருது. சூரியன்ல இருந்து வந்த நில உலகம் சூரியனை சுத்துது. சூரியன்ல இருந்து வந்த நிலவு, பூமியில இருந்து வந்த நிலவு பூமியை சுத்துது. என்ன பெரிய சயின்ஸ், ஒரு பெரிய படிப்பா? அஸ்ட்ரானமி அது அவங்க படிக்கட்டும். நீங்க ஒன்றும் பெருசா கஷ்டப்படாதீங்க, என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். உங்களுக்கு அனைத்தும் தெரியுமா? தெரியுமா தெரியாதான்னு நீ கேள்வி கேட்டு பாருப்பா. ஒன்னும் கேட்க, உங்களுக்கு தெரியுமோ தெரியுமா, கேள்வி கேளு. புரியுதா? மார்ஸ், அங்கதான் செவ்வாய், செம்பு. இப்ப சொல்லிட்டான், சிவப்பா இருக்கு, செம்பு இருக்கு. அதுக்கு அடுத்தான் தங்கம் இருக்குது நிறையா, ஜூபிட்டர். அங்க போனா வெட்டிட்டு வரலாம், போக முடியணுமே. சரி, வெட்டிட்டு வந்து என்னதான் செய்ய போறீங்க? மாதிரி சொன்னார், தங்கம் யூஸ்லெஸ் மெட்டல், ஹியூமன் யூஸ் ஒண்ணுக்கும் தேவை. அது இருந்தா உயிருக்கே ஆபத்து. சாமி இது என்ன பண்ணலாம்? இரும்புக்கு கோட்டிங் போடலாம், கப்பலுக்கு அடித்தகடா போடலாம். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அது கெட்டு போறது இல்லை. அதனால பணம் மாதிரி மழக ஸ்டாக்கா வச்சிருக்கிறோம் ஒரு எமர்ஜென்சிக்கு. என்ன கூட கிடையாது, நீ மோதிரம் போட்டுக்கீங்கன்னாரு. ஒரு முறை நான் காலேஜை விட்டு படிச்சு போன போது கையில இருந்த பணமெல்லாம் செலவாகி போச்சு, கோயம்புத்தூர் வர்றதுக்கு பணம் இல்லை. அப்பதான் எங்க அப்பா சொன்னார், மோதிரம் போட்டுக்க, அதுக்கு தாண்டா சொன்னேன். இப்படி அடுத்தவங்கிட்ட போய் கையேந்த வேண்டியது இல்லை பாரு. மோதிரத்தை கூட்ட உடனே பணம். அன்னைக்கு போட்ட மோதிரம் தான் இது. ஆனா அந்த மோதிரத்துல இந்த கல் இல்லை. புரியுதா? அப்புறம் குருவை தேடினேன், குருவுக்கு போட்டேன். மகரிஷி வேணும், கிடைத்து விட்டார் குரு. புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்கெல்லாம் மோதிரம் போடணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு குரு கிடைச்சிட்டாரு, அப்புறம் என்ன? அப்புறம் ஏன் போட்டிருக்கேன்? இப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு தான். இந்த மோதிரத்தை நான் என்ன பண்ணேன், தாலி கட்டின போது பொண்ணு மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடணும்னாங்க. அது நீங்க தான் செஞ்சு கொடுக்கணும்னா,
என் மோதிரத்தையே அழித்து செஞ்சுட்டேன். அதான் இந்த மோதிரம். என் மனைவி எனக்கு போட்டதுக்காக போட்டு வச்சிருக்கேன். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நீங்க கேட்பீங்க, இவரு மட்டும் மோதிரம் போட்டிருக்க. எல்லா கேள்விக்கும் இங்க பதில் இருக்குது. புரியுதா? இப்போ அப்ப ஜூபிட்டர், அதை தாண்டி என்ன இருக்குது? சாட்டன், அது இரும்பு. ஆக 3 கோடி 6 கோடி 9 கோடி 14 கோடி 48 கோடி 88 கோடி மைல், அப்போ 125 236 324 யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ. அங்கே வாயு கோளம், திடப்பொருள் அங்கே குறைவு. ஆகையினால வெகு தூரத்தில் இருக்கிறது. இது இந்த அடுத்த பாடத்தில் வரும். பிளானட்ஸ் அண்ட் வான்கோள்களும் இயக்க விளைவுகளும் ஒரு பாடம் வருது, அதில் சொல்லுவாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா? ஒரு சூரிய குடும்பம் எப்படி தோன்றியது, புரிஞ்சுதா? இது மாதிரி எத்தனையோ சூரிய குடும்பம் தோன்றும் அல்லவா அங்கங்க. இப்படி பல கோடி சூரிய குடும்பங்கள் ஒரு இடத்துல கூட்டமாக இயங்குகிறது. அதான் கேலக்சி. நம்ம சூரிய குடும்பம் இருக்கிறதுக்கு பேரு பால்வெளி மண்டலம், மில்கி வே கேலக்சி. கேலக்சி கண்டெய்ன்ஸ் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம். ஒரு கேலக்சியில கோடான கோடி சூரிய குடும்பங்கள் இருக்கு, யாரும் எண்ண முடியாது. இரவு நேரம் பாக்குறீங்க, ட்விங்கிள் ட்விங்கிள் ட்விங்கிள், அவ்வளவும் சூரியன். சூரிய குடும்பம் இங்க பார்த்தா இங்க இருந்து ஒன்று சிங்கிள் மாதிரி தெரியும். டெலஸ்கோப்ல பார்த்தா ஒரு கேலக்சி. பார்க்கணுமா? காவலூர் போங்க, திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கு காவலூர். நாங்கள் போயிருக்கிறேன். இரவு 2 மணிக்கு போய் டெலஸ்கோப்ல உட்காந்து பார்த்தேன். காமிக்கிறாங்க, பாருங்க சார், ஒரே ஒரு நட்சத்திரம் ட்விங்கிள் ட்விங்கிள்ங்கிறது, அதை பாருங்கன்னா பெரிய கேலக்சி. அப்படியானால் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை சூரிய குடும்பங்கள் இருக்குது ஒருத்தனுக்கும் தெரியாது. எவனாவது கணக்கு சொன்னா அது பொய். Still it is expanding. அப்படியா? சரி, அப்புறம் பேசுவோம் அதை பற்றி. அம்மா தைரியத்தான் சொல்றாங்க. அப்புறம் புரிஞ்சுதா? இப்போ இப்போ இது கேலக்சி. அப்போ இது மாதிரி எத்தனை கேலக்சி இருக்கும்? இதுதான் பிரபஞ்சம். புரியுதா? அறிவு, வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு, ஜடப்பொருள் இருக்குது. அறிவு சுத்தவெளி, அதுதான் என்னவா இருக்குங்க? வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு. ஒரு வடிவத்தை கொடுக்கிறது, இயக்க ஒழுங்கு இருக்கிறது, குணம் இருக்கிறது. அதான் அறிவின் பரிணாமம். அப்போ விண்ணிலே அழுத்தம், காற்றிலே ஒலி, நீரிலே ஒளி, நெருப்பிலே ஒளி, நீரிலே சுவை, மண்ணில் வாசனை. இப்படி இதுதான் வான் காந்தம் தன்மாற்றம். புரியுதா? இப்போ இதான் வான் காந்த தன்மாற்றம். இதுதான் வான் காந்த தத்துவம். இது சடப்பொருள். இப்போ வான்காந்த தத்துவத்தை வச்சு மகரிஷி இந்த இயக்க பிரபஞ்சத்தை விளக்கிவிட்டார். நன்றி, வாழ்க வளமுடன். உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். வாழ்க வளமுடன்.